வணக்கம். உள்ளது உள்ளபடியே வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மூலப்பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்ததால் தமிழகத்தில் செயல்பட்டு வந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள் முடங்கி போய் உள்ளன. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி ஆகிய பகுதிகளிலும், வேலூர் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களிலும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளன. குட்டி சிவகாசி என அழைக்கப்படும் குடியாத்தத்தில் 210 குடிசை தீப்பெட்டி தொழிற்சாலைகள், 14 பகுதி இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களான குச்சி, மெழுகு, குளோரைட், அட்டை, பேப்பர் உள்ளிட்டவைகளின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டது. அவற்றுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. மின்தடை காரணமாக இயந்திரம் மூலமாக செய்யப்பட்டு வந்த தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலையை குறைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பகுதி இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கான கலால் வரியிலிருந்து மத்திய அரசு விலக்கு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கின்றனர். தற்பொழுது தீப்பெட்டி தொழிற்சாலைகளின் நிலை தமிழகத்தில் எவ்வாறு இருக்கிறது, தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் என்ன விதமான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர், அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னதாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மூலப்பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்ததால் தீப்பெட்டி தொழில் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி ஆகிய பகுதிகளிலும், வேலூர், தர்மபுரி மாவட்டங்களிலும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளன. தமிழகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட கையினால் செய்யப்படும் தீப்பெட்டி கம்பெனிகளும், 300க்கும் மேற்பட்ட பகுதி இயந்திர தீப்பெட்டி கம்பெனிகளும் இயங்கி வருகின்றன. இத்தொழிலில் 6 லட்சம் பேர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். இதில் 90% பேர் பெண்கள். தமிழகத்தில் தயாரிக்கும் தீப்பெட்டி பிற மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மாதம் 50 லட்சம் பண்டல் தீப்பெட்டி தமிழகத்தில் உற்பத்தியாகிறது. ஒரு பண்டலில் 600 தீப்பெட்டிகள் இருக்கும். இந்தியா முழுமைக்கும் தமிழகத்திலிருந்து தீப்பெட்டி அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த தொழில் தற்போது நலிவடைந்த நிலையில் உள்ளது. இதற்கு மின்வெட்டு, கலால் வரி, தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களான குச்சி, மெழுகு, குளோரைட், அட்டை, பேப்பர் உள்ளிட்டவைகளின் விலை உயர்வு ஆகியவை காரணமாக கூறப்படுகிறது. மேலும் மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வங்கிக் கடன், மின் கட்டண உயர்வு, லாரி வாடகை, கூலி உயர்வு போன்றவற்றால் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சிரமப்படுகின்றனர். ஏற்கனவே கடன் வாங்கி இந்த தொழிலை நடத்தி வரும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேறு தொழில் தெரியாது என்பதால் பாரம்பரிய தொழிலை கைவிடாமல் செய்து வருகிறோம் என்றும், அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தீப்பெட்டி தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டு வரும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஒருபுறம் இருக்க, கலால் வரியை கட்ட முடியாத சூழ்நிலையில் தொழிலாளர்கள் முடங்கி கிடக்கின்றனர். இவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, இவர்கள் மத்திய மாநில அரசுகளிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை விடுக்கின்றனர் என்பது குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சாத்தூரிலிருந்து எமது செய்தியாளர் சாகுல் அமீத் காத்திருக்கிறார். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பங்கேற்க எமது செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் திரு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் திரு சேதுரத்னம். முதலில் சாத்தூரில் இருக்கும் எமது செய்தியாளர் சாகுல் அமீதிடம் பேசலாம். வணக்கம் சாகுல் அமீத். தற்பொழுது தமிழகத்தில் தீப்பெட்டி தொழிலில் எத்தனை தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர்? தமிழகம் முழுமைக்கும் எத்தனை தொழிற்சாலைகள் இதை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றன? வணக்கம் ஹேமா. இந்த தீப்பெட்டியை பத்தி நம்ம சொல்லும் போது, இந்த தீப்பெட்டி என்பது தீக்குச்சிகளை அடுக்கி வைக்க வடிவமைக்கப்பட்ட அட்டையிலான அல்லது மெல்லிய மரத்திலான ஒரு பெட்டியாகும். இந்த பெட்டியின் ஓரத்தில் பாஸ்பரஸ் தடவப்பட்டிருக்கும். இந்த பாஸ்பரஸ்ல தீக்குச்சிகளை உரசும்போது தீப்பற்றிக்கிறோம். இந்த மாதிரியான தீப்பெட்டிகளை முதல் கண்டுபிடிச்சாங்க ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஜான் மற்றும் சண்டே கிளஸ்டர் என்ற 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதாவது இந்த தீக்குச்சிகளை ஆரம்பத்தில் மரத்தினால செஞ்சாங்க. இப்போ 1980களுக்கு அப்புறமா மெழுகு தடவப்பட்ட காகிதங்களில் இருந்து தீக்குச்சிகளை உருவாக்குனாங்க. இப்போ
பயன்பாட்டில் இருக்கிற தீக்குச்சிகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா கிபி 577 சைனால வந்து கந்தகத்தை முனையில நினைச்ச ஃபைன்மர குச்சிகளை தீக்குச்சிகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த வரலாறு பின்னோக்கி நம்ம பார்க்கும்போது வந்து கிபி 1805 பாரிஸை சேர்ந்த சான்செல் என்பவர் வந்து தானா பத்திக்கிற தீக்குச்சிகளை வந்து கண்டுபிடிச்சாராம். அந்த தீக்குச்சிகள் முனையில வந்து பொட்டாசியம் குளோரைடு, கந்தகம் இந்த மாதிரியான மூலப்பொருட்கள் இருந்திருக்கு. ஆனா அது விலை அதிகமாக இருந்ததுனால வந்து பாதுகாப்பு இல்லாதனால அந்த தீக்குச்சிகள் முழுமையான பயன்பாட்டுக்கு வராததாகவும் 1827 பிரிட்டிஷை சேர்ந்த ஜான் வாக்கர் என்பவர் வந்து உரசன தீப்பற்றக்கூடிய தீக்குச்சிகளை கண்டுபிடிச்சாராம். அதாவது அந்த தீக்குச்சிகளுடைய முனையில வந்து பொட்டாசியம் குளோரைடு, ஆன்டிமனி சல்பைடு இந்த மாதிரியான மூலப்பொருட்கள் இருந்திருக்கு. ஏதாவது சொரசொரப்பான தளத்துல வந்து இந்த தீக்குச்சிகளை உரசும் போது வந்து தீப்பத்தி இருக்கு. இந்த தன்மையை மாற்றி தீக்குச்சிகளை தீப்பெட்டியின் ஓரத்தில் உள்ள பாஸ்பரஸில் படவினால் மட்டும் தீப்பற்றக்கூடிய தீக்குச்சிகளை உருவாக்கியவங்க வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஜான் மற்றும் சண்டே கிளஸ்டர் தான். இதைத்தான் சேஃப்டி மேட்சஸ் சொல்றாங்க. இந்த சேஃப்டி மேட்சஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு. அதுபோக வந்து இந்த தீப்பெட்டியை தயார் பண்ணுவதற்கு 34 வகையான மூலப்பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. கருப்பு மாங்கனீசு, சிவப்பு மாங்கனீசு, பாஸ்பரம், துத்தநாகம், இப்படி வந்து ஒரு 34 வகையான மூலப்பொருட்கள் தேவைப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1918 வருஷமே முதலா கல்கத்தால வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி விம்கோ என்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி தீப்பெட்டி தொழில் தொடங்குது. இந்த விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஒரு வறண்ட மாவட்டம், மானாவாரி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம், மலைமறைவு பிரதேசம். அதனால என்ன பண்றாங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற சிவகாசியில் இருக்கிற அப்போ கிராம சிவகாசி இருக்கு. 1920 ஐயா நாடார், காக்கா சண்முக நாடார் என்ற ரெண்டு இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு புறப்பட்டு போய் இந்த விம்கோ நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. 2 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு அதனுடைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவகாசிக்கு திரும்பி வந்து 1923 வந்து கையில தீப்பெட்டி செய்யற தொழிலை தொடங்குறாங்க. அதாவது வந்து அம்மையில மறந்து அரைச்சி மூங்கில் குச்சிகள்ல முக்கி மணல் மெட்டில வந்து அதை குத்தி காய வச்சு அட்டைப்பட்டிகளை அடுக்கி அதுக்கு லேபிள் செய்யறதுக்காக ஆர்டர் கொடுக்கறதுக்காக பாம்பேக்கு போறாங்களாம். அதனால அந்த பாம்பேல அச்சடிக்கிற அந்த லேபிள் தொழிலையும் அந்த அச்சு தொழிலையும் சிவகாசி கொண்டு வந்த பெருமை அந்த 2 பேரும் தான் சாரும். இப்படி இந்த மாவட்டத்துல இந்த தீப்பெட்டி தொழில் வந்து ஆரம்பமாகுது. காலப்போக்கில் படிப்படியா அருகில் உள்ள சாத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம் அப்படின்னு இந்த தொழில் விரிவடையுது. அதாவது கேமா வந்து இந்த கையினால செய்யக்கூடிய தீப்பெட்டி தொழில் வளர்ந்துகிட்டே வருது. எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருது அப்படின்னா வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல இந்த தீப்பெட்டி தொழிலுக்கு இருந்த கெடுபிடிகள் தளர்த்தப்படுது. அதாவது அது வரைக்கும் 1910 ஆர்ம்ஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கு. ஆனா காமராஜர் ஆட்சி காலம் வந்த பிறகு மத்திய கலால் வரித்துறை வந்து 4 பகுதியா வந்து இந்த தீப்பெட்டி தொழிலை பிரிக்குது. அதாவது வந்து ஒன்னு எந்திரத்தால் செய்யப்படக்கூடிய மிஷின் மேட் தீப்பெட்டிகள், பகுதி எந்திரத்தால் செய்யப்படக்கூடிய செமி மிஷின் மேட் தீப்பெட்டிகள், கையினால் அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்கூடங்களின் தீப்பெட்டிகள், வீடுகளில் குடிசை தொழிலாக செய்யக்கூடிய தீப்பெட்டிகள் 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த வீடுகளில் குடிசை தொழிலாக செய்யக்கூடிய தீப்பெட்டிகளுக்கு சொற்பமான கலால் வரி விதிக்கப்பட்டதுனால பெரும்பாலான கிராமங்கள்ல பட்டி தொட்டி எல்லாம் மாட்டு குட்டைகள் எல்லாம் வந்து இந்த பகுதியில வந்து உங்களுக்கு வந்து குடிசை தொழிற்கூடங்கள், குடிசை தீப்பெட்டி தொழிற்கூடங்கள் உருவாகுது. இப்படி கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா 10,000க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் உருவாகுது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உற்பத்தியாளர்கள் உருவாறாங்க. கிட்டத்தட்ட சொல்றாங்க 7 லட்சம் தீப்பெட்டி தொழிலாளர்கள் இந்த ஏரியால இருந்திருக்காங்க. இப்படி தீப்பெட்டி தொழில், குடிசை தொழில் வந்து வளர வந்து உற்பத்தி அதிகமாயிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் அந்த விம்கோ நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா 1976 வந்து இந்த மெழுகு தீப்பெட்டியை வந்து அறிமுகம் பண்ணி பகுதி எந்திரமயமாக்குது. மேலும் இந்த குடிசை தொழிலை அமுக்கிறதுக்காக என்ன பண்ணுது, சில எம்பிகளை தூண்டி பாராளுமன்றத்தில் வந்து இந்த குடிசை தொழிலில் ஈடுபட்டவங்க மேல சைல்டு ஆக்ட் பிரகாரம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி தூண்டி விடுது, பல சிரமங்களை கொடுக்குது. அதுபோக வந்து அந்த விம்கோ நிறுவனம் என்ன பண்ணுது, பகுதி நேர முழு எந்திரமயம் ஆகுது. முழு எந்திரமயமாக்கப்பட்ட விம்கோ நிறுவனத்தில் 300 பேர் வேலை பார்க்கிற நேரத்தில் இங்க குடிசை தொழிற்கூடங்களை கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெறாங்க. உப தொழிலா வந்து மேப்பட்டி, கீப்பட்டி, அடிப்பட்டி இந்த மாதிரி வந்து குச்சி தயார் பண்ற தொழில வந்து 3 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த கையினால வந்து தீப்பெட்டி செய்யக்கூடிய தொழிற்கூடங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வெளிநாடுகள்ல இருந்து, அதாவது மத்திய அரசின் தாராளமய கொள்கையினால வந்து வெளிநாடுகள்ல இருந்து மிஷின்களை, அதாவது எந்திரங்களை இறக்குமதி செய்து அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கையினால் அதிகமாக தீப்பெட்டி செய்யக்கூடிய தொழிற்கூடங்கள் வந்து பகுதி எந்திரங்களை நிறுவுது. அதாவது வந்து தீக்குச்சிகளுக்கு மெழுகு தளவுறது. தொடர்ந்து பேசலாம் சாகுல். தமிழகத்தில் தீப்பெட்டி தொழில் எவ்வாறு வளர்ந்து வருகிறது என்கின்ற விவரங்களை பதிவு செய்திருக்கிறார் எமது செய்தியாளர் திரு சேதுரத்தினம் அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்ப நம்ம செய்தியாளர் ஒரு தீப்பெட்டி தொழில் எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு ரொம்ப விரிவா சொன்னாரு. 1850ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் தான் முதல்ல தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டது. இப்போ தமிழகத்துல அதனுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கு? இன்றைக்கு தமிழகத்துல எத்தனை தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இந்த தொழிலை நம்பி இருக்கிறது? பொதுவாக தீப்பெட்டி தொழிலை பொறுத்தமட்டில்
சிவகாசியிலிருந்து அவருடைய நம்முடைய செய்தியாளர் முன்னவே சொன்னது போல காக்கா சண்முகநடார் ஐயனடார் ஆகிய இருவரும் தான் கல்கத்தாவிலே இருக்கின்ற வெஸ்ட் இந்திய மேட்சி கம்பெனியிலே தன்னுடைய வேலைக்காகவும் அதில் தொழிலை கற்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் அங்கே பயின்று அதன் பின்னர் சிவகாசியிலேதான் முதலாக இந்த தீப்பிடி தொழில் தொடங்கப்பட்டது. பின்னர் காலத்தின் பரிமாண வளர்ச்சியின் காரணமாக இந்த தொழில் சிவகாசி, விருதுநகர், கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயாபுரம், திருமங்கலம் என்று தென் மாவட்டங்கள் மாத்திரமல்ல, வேலூர் மாவட்டம், குடியாத்தம், தருமபுரி மாவட்டம், காவேரிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் இந்த குடிசை தொழில்கள் 4 வகையாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் பாரத பிரதமர் மாண்புமிகு மொரார்ஜி தேசாய் அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்றவுடன் குடிசை தொழிலை வளர்க்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்பட்டதன் காரணமாக அன்றைக்கு தொழில் மந்திரியாக இருந்த மாண்புமிகு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவருடைய உத்வேகத்தின் காரணமாக இங்கே இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற மாட்டு தொகுதிகள் எல்லாம் குடிசை தீப்பிடி தொழிற்சாலையாக உருவெடுக்கப்பட்டு பரிணாம வளர்ச்சியாக அதிக அளவிலே வந்தது. அதன் பின்னர் தொழிலாளர்கள் பற்றாக்குறை, கலால் வரி வித்தியாசம் என்று பல்வேறு சூழல்களை மாட்டிக்கொண்ட காரணமாக இந்த தொழில் பகுதி எந்திர தொழிலுக்காக உருவெடுக்கப்பட்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதி எந்திர தொழிற்சாலையில் வேலை பார்ப்பதன் மூலமாக பல லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் வேலைவாய்ப்பு பாதிக்கும் என்று நாங்களே தான் பல்வேறு போராட்டங்களை அன்றைக்கு 1990ஆம் ஆண்டுகளிலே பல்வேறு வகையிலே ரயிலில் மறியல் செய்கின்ற உட்பட பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் கூட அன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசு அந்த இயந்திரமானமாக உற்பத்தி செய்கின்ற தீப்பெட்டியை வெளிநாடுகளுக்குத்தான் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த மாண்புமிகு மொரார்ஜி தேசாய் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதன் பின்னர் நாங்களே இந்த பகுதி எந்திர தொழிலிலே பலர் சிறு முதலீட்டாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடன் பெற்று தனியார் வங்கியின் மூலமாகவும் நிதி நிறுவனம் மூலமாக கடன் பெற்று சுமார் 30 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மிஷின்களை சைனா, கொரியா போன்ற நாடுகளிலே அங்கே அந்த தொழிலை நிறுத்திவிட்டார்கள். காரணம், அங்கே தீப்பிடி தொழில் வளம் பெறக்கூடிய சூழ்நிலையிலே லாபம் குறைவு என்கின்ற காரணத்தால் சைனாவிலே அந்த தொழிலை நிறுத்தியதற்கு அடிப்படையிலே தென் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு சைனாவில் இருக்கின்ற பழைய மிஷின்களை தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்து இங்கே நாங்கள் இந்த தொழிலை பலர் கூட்டாக செய்து வருகிறோம். இதுல இன்னும் சொல்ல போனால் கையினால் உற்பத்தி செய்யப்படும் தீப்பிடி தொழிலுக்கு கலால் வரி அறவே கிடையாது. அதே நேரம் பகுதி எந்திர தொழிலுக்கு 6% மத்திய கலால் வரி, முழு எந்திரம் மூலமாக செய்யப்படும் தீப்பெட்டிக்கு 12% கலால் வரி என்று இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு 600 தீப்பெட்டி கொண்ட ஒரு தீப்பெட்டி பண்டலுடைய விற்பனை விலை ரூபாய் 280 320 வரை தரத்திற்கேற்ப விற்பனை செய்கிறார்கள். இதற்கு 600 தீப்பெட்டி கொண்ட பண்டல் ஒன்று உற்பத்தி செய்வதற்கு கையினால் உற்பத்தி செய்வதற்கு அவர்கள் 120 ரூபாய் கூலி கொடுக்கிறார்கள். பகுதி எந்திர தொழில் மூலமாக செய்யப்படுகின்ற கூலி 80 ரூபாய். முழு எந்திரம் மூலமாக செய்யப்படுகின்ற தீப்பெட்டிக்கு பண்டல் ஒன்றுக்கு 30 தான் கூலி ஆகிறது. ஆனால் விற்பனை விலை மார்க்கெட்டில் எங்களுக்கு அடக்க செலவை மீறி குறைவாகத்தான் விற்பனை செய்கிறோம். காரணம், போட்டிகள் எதையும் மார்க்கெட்டில் எங்களுடைய தீப்பெட்டி விற்பனையாகாமல் முடங்கி கிடக்கிறது. இதற்கு முழுமையாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், பகுதி எந்திர தீப்பிடி தொழிற்சாலைகளுக்கு தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்ற 6% மத்திய கலால் வரியை அறவே நீக்க வேண்டும் என்று எங்களுடைய தென் மாவட்டத்துடைய எம்பிக்கள் அத்தனை பேர் சார்பாக கடந்த 5-6 ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் கடந்த 2008ஆம் ஆண்டு அன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரை மாண்புமிகு சிதம்பரம் அவர்களுக்கு எழுதப்பட்டு அவரும் அதற்கு துணையாக இருந்த மத்திய நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு பழனிமாணிக்க ஆகியோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த தொழிலை அறவே புறக்கணித்தார்கள். தொடர்ந்து பேசலாம் திரு சேதுரத்தினம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தினமும் சந்தித்து வருகின்றனர். அது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தவர். தற்பொழுது சாகூரில் இருக்கும் எமது செய்தியாளர் சாகுலிடம் பேசலாம். சாகுல், இப்போ அங்க இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிலாளர்கள் என்ன விதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள்? மூலப்பொருட்கள் விலை உயர்வு, அதுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள்? அதாவது ஹேமா, இந்த தீப்பெட்டி தொழிலை பொறுத்தவரை உள்ள பிரச்சனை என்பது அதாவது உற்பத்தி இன்று பல்கி பெருகி விட்டது. அதாவது தீப்பெட்டி தொழிற்கூடங்கள் அதாவது ஏற்கனவே கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட தொழிற்கூடங்கள் இருந்த நிலைமையில இப்போ அந்த தொழிற்கூடங்கள் எல்லாம் குறைஞ்சி போய் ஒரு 2,500 தொழிற்கூடங்கள் தான் இங்க இருக்கு. அது போக தொழிலாளர்களும் 7 லட்சம் தொழிலாளர்கள் 3 லட்சம் பேர் தான் இப்ப இந்த தொழில இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பகுதி நேரம் எந்திரங்களை உபயோகப்படுத்தின பிறகு இந்த தொழில உற்பத்தி பல்கி பெருகி 2 மடங்கு ஆகி அதிகமான உற்பத்தியின் காரணமாக போட்டி போட முடியாம நிறைய தொழிற்கூடங்களை இங்க மூடிட்டாங்க. இது குறித்து விளக்கமா நம்ம கூட சொல்றதுக்காக இங்க நம்மோடு இருக்கிற தீப்பெட்டி உற்பத்தியாளர் ரஜீவ் அவர்களிடம் கேட்போம். ஐயா, அந்த தொழில் உள்ள பிரச்சனைகள் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த தொழில எங்களுக்கு 3 மெயின் சேலஞ்சஸ்
வருது இந்த இதில். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன், இயந்திரங்கள் எக்ஸஸாக வந்ததுனால ஓவர் ப்ரொடக்ஷன். செகண்ட் வந்து ரா மெட்டீரியல் வந்து பயங்கரமான ஸ்டீப் இன்க்ரீஸ், அதனால அதுக்கு சப்ஸ்டான்ஷியலாக வந்து எங்களுக்கு வந்து செல்லிங்கில் வந்து ப்ரைஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியல. தேர்ட் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வந்து இல்லை. எக்ஸ்போர்ட் சைட்லேயே வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி. முன்னாடி வந்து உங்களுக்கு 15% வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுத்தாங்க, இப்போ அது வந்து 3% வரைக்கும் குறைஞ்சி போச்சு. அதனால வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் இல்லாதனால நம்ம ப்ரைஸஸ் வந்து காம்படேட்டிவாக இல்லை. செகண்ட் வந்து என்னோட சஜஷன் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து போர்டு வச்சிருக்காங்க, டீ போர்டு வச்சிருக்காங்க, காயர் போர்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க மேட்சஸ்க்கு வந்து ஒரு மேட்சஸ் போர்டுங்கிறத ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்குள்ள புள்ளி விவரங்கள், அது மாதிரி ரா மெட்டீரியல் வந்து என்னென்ன மாதிரி டைப் வந்து நம்ம வந்து லெஸர் ப்ரைஸஸ்ல எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து எங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் என்லைட்டன் பண்ணாங்கன்னா அதுல இருந்து எடுத்துட்டு போய் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து மேட்சஸ் வந்து நம்ம ஒன்லி கமர்ஷியல் மேட்சஸ் மட்டும் வந்து நம்ம வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதை தவிர வந்து நமக்கு ஹோட்டல் மேட்சஸ் இருக்கு. இப்போ நீங்க வெளிநாட்டில் இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பார்பிக்யூ மேட்சஸ்ன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்கிற இடத்த வந்து இந்த போர்டு மூலமா வந்து எல்லாருக்கும் வந்து நீங்க என்னென்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கறத வந்து எங்களுக்கு வந்து என்லைட் பண்ணாங்கன்னா ஸோ எல்லாரும் வந்து அந்தந்த இது செப்பரேட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து ஒரு வைடர் வந்து ஸ்கோப் கிடைக்கும் மேட்ச் இண்டஸ்ட்ரியில. ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் சைட்ல வந்து இந்த போர்டு வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். எவ்வளவு மேட்சஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு. ஸோ வந்து ஈச் ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் சைட்ல வந்து எவ்வளவு செய்யணும், எவ்வளவு செய்யக்கூடாது, எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு 90% எங்க மேட்ச் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது டர்ன் ஓவர் பேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அட் அ பாயிண்ட் ஆஃப் வந்து இப்போ வந்து ரைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 தீப்தி வேணா எங்கிட்ட வந்து 140 தீப்தி ரெடியா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணவே முடியாது. பட் ரா மெட்டீரியல் சைட்ல வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு கவர்மெண்டோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து தேவை. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யார் எக்ஸ்போர்ட் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் செய்யற யூனிட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 50% வந்து பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரைசிங்ல வந்து காம்படேட்டிவா இருக்க முடியும். காம்படேட்டிவா இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கூடும் போது கவர்மெண்ட் சைட்ல வந்து ரெவென்யூ கூடும். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் வந்து இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த ரெப்ரஸன்டேஷன் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா வந்து இன்னும் ரொம்ப ஃபிளரிஷ் ஆகும். அது மாதிரி இந்த போர்டு வந்து எங்களை வந்து வேற விதமான திங்க் பண்ண மேட்சஸ் வேற விதமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை செஞ்சோம்னா அதே மாதிரி நாங்க வந்து நிறைய வந்து சேல்ஸ்ல வந்து இன்னும் பிரச்சனை இல்லாம பண்ணலான்னு என்னோட கருத்து. அதாவது ஹேமா, இப்போ நம்மளோட பேசிய தீப்பெட்டி உற்பத்தியாளர் ரஜீவ் சொன்ன மாதிரி வந்து தீப்பெட்டியுடைய உற்பத்தி பல்கி பெருகி வந்து தேக்க நிலை அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழிலில் ஈடுபட்ட அந்த 10 லட்சம் 7 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து 3 லட்சம் தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரி ஆயத்த ஆடை கம்பெனிகளுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. இந்த தீப்பெட்டி தொழிலாளர்களுக்குள்ள பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக இங்க நம்மோட இருக்கிற கூட்டமைப்பு தலைவர் பழனிக்குமார் அவர்களிடம் கேட்போம். ஐயா, அந்த தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு இப்போ உள்ள பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. தீப்பெட்டி தொழிலாளர்களை பொறுத்த அளவில் அவங்களுக்கு உரிய மினிமம் வேஜஸ் இப்போ கம்ப்ளீட்டாக அமல்படுத்தப்படுகிறது. அதே போல் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் அரசு தரப்பில் இருந்து தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்யணும். அதில் ஒரு உதவி என்ன அப்படின்னா, பிஎஃப்ல கொடுக்கப்படாத பணம், டெத் மணின்னு சொல்லக்கூடிய அந்த பணம் 1000 கோடி 2000 கோடி சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பணத்தை கொண்டு தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுக்கலாம். அதே போல தீப்பெட்டி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி கற்பதற்கு அந்த தீப்பெட்டி நல வாரியங்கள்ல அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துல தான் அவங்க தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு தீப்பெட்டி தொழிலாளர்களுக்குன்னு ஒரு தனி வாரியம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உயர் கல்வி கற்பதிலும் மற்றும்
அவங்க வீடு கட்டி கொடுக்கறதுலயும் அரசாங்கம் முழுமையா தங்களுடைய பங்கை செலவழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதாவதுமா நீங்க சொன்ன மாதிரி இந்த தீப்பொடி தொழில் உள்ள பிரச்சனை வந்து தீப்பொடி உற்பத்தி அதிகமா இருக்குங்கிறத பிரச்சனையே. அது போக இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஹேமா இவங்க சொன்னாங்க, அதாவது உற்பத்தி இங்க பகுதி இயந்திரமயமாக்கப்பட்டதுனாலதான் உற்பத்தி அதிகமா இருக்கு. சோ இந்த தொழில் நசிஞ்சு போன தொழிலை நிமித்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4 விதமான தீப்பெட்டிகள் இங்க தயாராகுது. ஒண்ணு எந்திரமயமாக்கப்பட்ட முழுமையாக எந்திரமயமாக்கப்பட்ட நிறுவனங்களில் தயாரிக்கக்கூடிய மிஷின் மேட் தீப்பெட்டிகள் நல்லா தெரிஞ்சுக்க. இரண்டாவது பகுதி நேர எந்திரங்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய செமி மிஷின் மேட் தீப்பெட்டிகள். மூன்றாவது உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா கையினால் அதிக அளவில் தயார் செய்யக்கூடிய தொழிற்கூடங்களில் தயாரிக்கக்கூடிய தீப்பெட்டிகள், வீடுகளில் குடிசை தொழிலா செய்யக்கூடிய தீப்பெட்டிகள் அப்படின்னு சொல்லி 4 விதமான தீப்பெட்டிகள் இருக்கு. இப்ப என்ன இப்ப உள்ள மெயின் பிரச்சனையே இந்த உற்பத்தி அதிகமாயிட்டதுனால இந்த எந்திரமயமாக்கல்னால உற்பத்தி அதிகமாயிருச்சு. அதுபோக இந்த விம்கோ நிறுவனம் என்று சொல்லக்கூடிய விம்கோ நிறுவனத்தை இப்ப ஐடிசி விலைக்கு வாங்கி அவங்க அந்த தீப்பெட்டி உற்பத்தியை நிறுத்திட்டு, விம்கோ நிறுவனம் தீப்பெட்டி உற்பத்தியை நிறுத்திட்டு இந்த ஏரியால உள்ள தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் இருந்து தீப்பெட்டியை அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியே மார்க்கெட் விலையோட குறைவா விற்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த பகுதியில் இருக்கு ஹேமா. அதனால இப்ப மத்திய அரசு தலையிட்டு இந்த தொழில் நசுக்காம போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அரசு கையில தான் இருக்கு ஹேமா. தற்பொழுது தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கடும் சரிவை சந்தித்து வருகின்றனர். இவர்களுக்கான தீர்வை மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இவர்களிடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விருதுநகர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு மாணிக் தாகூர். இப்போ விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் அந்த தொழில கடும் சரிவை சந்திச்சுட்டு வராங்க. இவர்களை அந்த சரிவிலிருந்து மீட்க மத்திய அரசு என்ன மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறது? வணக்கம் திரு மாணிக் தாகூர். தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கடும் சரிவை சந்திச்சுட்டு வராங்க. இவர்கள் இந்த சரிவில் இருந்து மீள மத்திய அரசு என்ன மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறது? வணக்கம்மா. வணக்கம். மத்திய அரசுடைய சிறுதொழில் மற்றும் மேம்பாட்டுத்துறையினுடைய சார்பாக பல நல்ல காரியங்களை கடந்த 4 ஆண்டுகளிலே செய்திருக்கிறோம். குறிப்பாக தீப்பெட்டி தொழில் என்பது சாத்தூர், கோவில்பட்டி, சிவகாசி பகுதிகளிலே ஒரு கைத்தொழிலாக இருந்து இப்பொழுது சிலவற்றை கையிலும் சிலவற்றை இயந்திரங்களும் செய்கின்ற சூழ்நிலையிலே உருவாக்கி இருக்கிறது. அந்த தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுடைய முயற்சியோடு குழுமங்கள் அமைக்கின்ற பணி தொடங்கி இருக்கிறது. குழுமங்கள் என்பது எந்த தொழில் செய்பவர்கள், அதாவது தீப்பெட்டி தொழில் செய்பவர்கள் சில இயந்திரங்களை அவர்கள் குழுவாக சேர்ந்து அந்த இயந்திரத்தை மிகப்பெரிய மானிய அளவில் மத்திய அரசு மானியம் கொடுத்தும் மற்றவற்றை கடனாகவும் பெற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் 15% மூலதனத்துடன் அந்த குடும்பங்கள் அமைக்கின்ற பணி தொடங்கி இருக்கிறது. ஒன்று விருதுநகருக்கு அருகிலும் இன்னொன்று சாத்தூருக்கு அருகிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தொழில் மிகப்பெரிய அளவிலே சரிவை சந்தித்துக்கின்ற வேலையாக இப்பொழுது நான் பார்க்கிறேன். அதற்காக கலால் வழியிலே சில வகையிலே நம்முடைய தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக கடந்த 1 வருடத்துக்கு முன்னாலே கடந்த 2-3 வருடங்களாகவே நாங்கள் நிதியமைச்சருக்கு வலியுறுத்தி வந்தோம். கடந்த முறை பிரணாப் முகர்ஜி அவர்களை சிறு தொழிலாளர்களோடு சேர்ந்து பார்த்து அதற்கான தீர்வையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை போன்ற சில நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த தொழில் காக்கப்பட வேண்டும், அதற்கு மாநில அரசினுடைய உதவியும் தேவை என்பதை நாம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த தொழில் இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டியது அனைவருடைய கடமை. இதுல யாரையும் படிச்சொல்லியோ அல்லது குற்றம் சுமத்தியோ நியாயம் இல்லை. ஏனென்றால் ஏழை மக்கள், இங்கு விவசாயம் இல்லாத பூமி,
இந்த பூமியில் தான் இந்த தீப்பெட்டியும் மற்றும் பட்டாசு தொழிலும் மட்டும்தான் வாழ்வாதாரமாக இருக்கிறது. அந்த வாழ்வாதாரத்தை நாம் பாதுகாக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் செய்ய வேண்டியவையும் இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு மாணிக் தாகூர், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. திரு சேதுரத்னம், இப்போ இந்த தீப்பெட்டி தொழிலை கடும் சரிவிலிருந்து மீட்க மத்திய அரசிடம் நீங்க என்ன விதமான கோரிக்கைகள் விடுக்கிறீங்க? நாங்கள் இந்த தீப்பெட்டி தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற சரிவை போக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு பகுதி இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற 6% மத்திய கலால் வரியை நீக்கம் செய்ய வேண்டும். அதைப் போலவே அங்கே முழுமையாக இயந்திரத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டிக்கு உற்பத்தி வரம்பை நிர்ணயம் செய்தால் அதிக உற்பத்தியில் இருந்து தப்பிக்க முடியும். காரணம் பலர் சொன்னார்கள், அதாவது தீப்பெட்டியுடைய அடக்க செலவு அதிகரித்துக் கொண்டு போகிறது, மூலப்பொருட்களுடைய கடும் விலையேற்றம். ஆனால் விற்பனை விலை போட்டியின் காரணமாக கூடுதல் விலைக்கு விற்க முடியாததால் பலர் நலிவடைந்து வேறு மாற்றுத் தொழிலுக்கு போய்கொண்டிருக்கின்ற காரணத்தால் முழு இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலையுடைய உற்பத்தி வரம்பை ஓரளவு நிர்ணயம் செய்தால் நிச்சயமாக இந்த தொழிலை பாதுகாக்க முடியும். மேலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற முழு இயந்திர தீப்பெட்டியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அதற்கு ஊக்கத்தொகையை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 15% கொடுத்து வந்த ஊக்கத்தொகை சமீப காலமாக 8% குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு 15% ஊக்கத்தொகை மீண்டும் அதிகரித்தால் அந்த முழு இயந்திர தீப்பெட்டி உற்பத்தி சாலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய தீப்பெட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திரு மாணிக் தாகூர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு மாணிக் தாகூர். இப்போ இங்க இருக்கக்கூடிய திரு சேதுரத்னம் அவர்கள் சொல்றாங்க, முழு நேர இயந்திர தீப்பெட்டி தொழிலுக்கு அந்த விற்பனை வரம்பை நிர்ணயிக்க வேண்டும். அதே சமயத்தில் தற்பொழுது இந்த கலால் வரி இருக்கிறது, அந்த வரியை குறைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு அந்த தீப்பெட்டியை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் இவர்களிடமிருந்து எழுப்பப்படுகிறது. இதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது? கலால் வரியை பொறுத்த மட்டும், அதாவது கலால் வரியை பொறுத்த மட்டும் அண்ணன் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து வலியுறுத்தி கலால் வரியை குறைத்திருக்கிறோம். 12 இருந்தது 6%, அதாவது செமி மெக்கனைஸ்ட் என்று சொல்வார்களே, செமி மெக்கனைஸ்டுக்கு 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதை இன்னும் குறைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது ஒரு வருடத்துக்கு முன்னாலே குறைக்கப்பட்டது, இன்னும் குறைக்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. ஏனென்றால் அந்த இதில் கைத்தீப்பெட்டி என்பது மிக மிக அளவில் குறைந்து விட்டது. கைத்தீப்பெட்டி செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் இப்பொழுது செமி மெக்கனைஸ்டாக மாறியிருக்கிறார்கள். சிறு தொழில் செய்பவர்கள் அனைவரும் அதில் மாறியிருக்கிறார்கள். அது நியாயமான கோரிக்கை. இதற்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஏனென்றால் இதை இங்கு இருக்கின்ற அதிகாரிகளுக்கு புரிய வைப்பதுதான் மிக முக்கியமான கடினமாக இருக்கிறது. அதிகாரிகளுக்கு அதனை புரிந்து கொள்ள தயாராக இல்லாமல் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் நம்ம ஒன்றொன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். அவர் அண்ணன் கூறியதை போல இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்முடைய முழுமையாக மின்சார இயந்திரத்தால் ஃபுல் மெக்கனைஸ்ட் என்று சொல்வார்களே, அதற்கு அளவுகோல் வைப்பது எப்படி என்பது எனக்கு விளங்கவில்லை. அதை எப்படி பண்ண முடியும் என்பதனை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அளவுகோல் என்பது எப்படி வைக்க முடியும் என்பதனையும், அவர்களுக்கு அதிகமாக வரி விதிப்பது எப்படி என்பதையும் யோசிப்பது நியாயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தற்பொழுது சாத்தூரில் இருக்கும் எமது செய்தியாளர் சாகுல் அமீதிடம் பேசலாம். சாகுல் அமீத், இப்பொழுது அந்த தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்கள் விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மூலப்பொருட்களை சிட்கோ மூலம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர்களிடத்துல இருக்கு. இது பற்றி அவர்களிடத்துல கேளுங்க. அதாவது ஹேமா, அந்த மூலப்பொருட்கள் விலையேற்றம் என்பது, அதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீப்பெட்டி தொழிலுக்கு வந்து மூலப்பொருட்கள் வந்து முக்கியமா 4. ஒன்னு வந்து பொட்டாசியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு கம்பெனிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான பொட்டாசியம் குளோரைடு தயார் பண்ற தொழிற்கூடங்கள் இருந்திருக்கு. ஆனா வந்து இங்க இருந்த மின்சார கட்டண உயர்வுனால வந்து பல தொழிற்கூடங்களை மூடிட்டாங்க. இப்போ வந்து இந்த பொட்டாசியம் குளோரைடுக்கு இங்க உள்ள தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற, காரைக்காலில் இருக்கிற 2 கம்பெனியை கூட நம்பி இருக்க சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து அந்த பொட்டாசியம் குளோரைடு கம்பெனிகளை வந்து இங்க தொடங்கணும்னு சொல்றாங்க. இது போக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது வந்து இந்த மத்திய அரசினுடைய தாராள மயம், தனியார் மயம், உலக மயம் கொள்கைகள்னால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பல சிறு தொழில் நசியும் போன டயத்திலையும் வந்து இந்த தீப்பெட்டி தொழில் வந்து எந்திரிச்சு நின்றுட்டு தான் இருக்கு. இந்த தீப்பெட்டி தொழிலை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து இந்த பகுதி நேர எந்திரமயமாக்கப்பட்ட பிறகு வந்து பல போராட்டங்கள் வந்து இங்க வந்து 2000 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நிறைய உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், பேரணி நடத்தின பிறகு
வந்து இந்த அரசு வந்து தனி கமிட்டி அமைச்சு ஆராயறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2008 வாக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு 25 சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்களை கொண்ட ஒரு பெரும் குழுமத்தை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கு பேர் கிளஸ்டர்னு சொல்றாங்க. ஒரு 6 இடத்துல இவங்க எல்லாரும் போய் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு வந்து இந்த அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, கழுகுமலை, குடியாத்தம் சொல்லி ஒரு 6 இடத்துல வந்து இந்த கிளஸ்டர்ல அமைக்கிறாங்க. இந்த கிளஸ்டருடைய வேலைகள் என்ன அப்படின்னா இந்த கிளஸ்டர்ல வந்து என்ன பண்றாங்க, இந்த மத்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அங்க வந்து பகுதி நேர எந்திரமயமாக்குறாங்க. அதாவது வந்து தீப்பெட்டி குச்சிகளை வந்து மெழுகு முக்கிறது, மருந்து முக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்திரமயமாக்கலுக்கு வந்து எந்திரங்களுக்கு வந்து 80% மானியத்தை மத்திய அரசும் 10% மானியத்தை மாநில அரசும் கொடுக்குது. இந்த 25 பேர் கொண்ட இந்த குழுமத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மூலப்பொருட்களுடைய விநியோகத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த தயார் செய்யப்பட்ட தீப்பெட்டிகளை சந்தைப்படுத்தவும் செய்யறாங்க. இதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் பயனடைகிறாங்க. இது குறித்து நம்மோடு இருக்கிற கோவில்பட்டியை சேர்ந்த குழுமத்தினுடைய நிர்வாகி லட்சுமர் பெருமாள் அவர்களிடம் கேட்போம். ஐயா, கிளஸ்டருடைய பயன்பாட்டை பத்தியும் இந்த கிளஸ்டர் இன்னும் எப்படி இந்த ஹேண்ட்மேட் தீப்பெட்டி தொழிற்கூடங்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய கிளஸ்டர் அதிகப்படுத்தக்கூடிய பத்தி நீங்க வந்து தெளிவா எடுத்து சொல்லுங்க. கிளஸ்டர் வந்து இந்த பகுதிக்கு வந்தது எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமான தொழில். இப்ப வந்து அதுவுமே கிளஸ்டர் எங்களுக்கு கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இது வந்து ரெண்டாவது மிஷின், ரெண்டாவது இயந்திரம் எங்களுக்கு சப்ளை பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் இதை வந்து இடைவிடாம நாங்க தொய்வின்றி நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுபோக இந்த கிளஸ்டர் வந்து இப்போதைக்கு தற்சமயம் 6 கிளஸ்டர் தான் இருக்குது. அது வந்து காணாது. அது மேலும் வந்து ஒரு 300 கிளஸ்டர்கள் அல்லனா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிளஸ்டராவது கொடுத்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து உற்பத்தியாளர்களையும் அனைத்து சிறு உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். அதாவது ஹேமா வந்து இந்த கிளஸ்டருடைய முக்கிய வேலையை வந்து இந்த தொழில் உள்ள முக்கிய பிரச்சனையை வந்து அதிகமாக உற்பத்தி ஆகி உள்ள தேக்கமடைந்துள்ள பண்டல்களை சந்தைப்படுத்துவதற்கு உதவி செய்வதற்காக தான் வந்து இந்த கிளஸ்டர்கள் வந்து உருவாக்குறாங்க. இந்த கிளஸ்டர்கள் வந்து வழிகாட்டுதல்கள் செய்யறாங்க. அதுபோக வந்து இந்த தீப்பெட்டி தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த கிளஸ்டர்களை, அதாவது பெரும் குழுமங்கள் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் தான். கிளஸ்டர்கள் என்பது வந்து 25 பேர் கொண்ட ஒரு 25 சிறு தீப்பெட்டி உற்பத்தி சேர்ந்து அரசுடைய மானியத்தோடு எந்திரங்களை நிறுவி அங்கு வந்து சிறு தீப்பெட்டி தொழில் உற்பத்தியாளர்களுக்கு வந்து தீக்குச்சிகளுக்கு மருந்து முக்கி கொடுக்கறாங்க. இந்த கிளஸ்டர் அதிகப்படுத்தினாலே வந்து குடிசை தொழிலாளர் செய்யக்கூடிய இந்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு வீடுகளில் வச்சு குடிசை செய்யக்கூடிய தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்த கிளஸ்டர் அமைச்ச பிறகு அவங்க எந்த அளவு பயன்பட்டு இருக்காங்க, இந்த குடிசை தொழிலில் ஈடுபட்டிருக்க ஹேண்ட்மேட் குடிசை தொழில் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க நீங்க எடுத்து சொல்லுங்க. மிகவும் இந்த கிளஸ்டர் அமைக்க முன்னாடி மிகவும் நலிவடைந்த நிலையில் இந்த தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னும் அதாவது இதை வந்து தொடர்ந்து தொய்வின்றி கொண்டு போகணும் அப்படின்னா இன்னும் மேலும் பல கிளஸ்டர்கள் அமைக்கணும். எங்களுடைய கிளஸ்டர்களுக்குமே 2வது இயந்திரம் தந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு இயந்திரம் தந்து 3-4 வருஷம் ஆச்சு. அடுத்த இந்த இயந்திரத்தினுடைய லைஃப் வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் தான் வேகமா ஓடும். அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு இயந்திரம் கொடுத்தாங்கன்னா அந்த இயந்திரத்தை வச்சு இதை வந்து தொய்வின்றி இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக தொடங்கினாங்களோ அதை வந்து சந்தோஷமா நடத்தலாம். அடுத்தது தொழிலாளர்களுக்கும் வேலை இழப்பின்றி தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஐயா சொன்ன மாதிரி வந்து இதுல இந்த தொழிலில் ஈடுபடுற தொழிலாளர்கள் என்று சொல்வதை விட வீடுகளிலே குடிசை தொழில் செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் என்று சொல்லலாம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த கிளஸ்டர்கள் உதவும் என்று சொல்றாங்க. ஹேமா, பேசலாம். சாகுல் அமீத், திரு சேதுரத்னம், இப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சாங்க. அதுல முதல்ல ஒரு உற்பத்தியாளர் வந்து சொன்னாரு, இந்த தீப்பெட்டி தொழிலுக்குன்னே ஒரு தனி வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்படும் பொழுது அதனுடைய ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் ஏற்கனவே பல காலங்களாகவே நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். தீப்பெட்டி தொழில் நல வாரியம் ஒன்று அமைக்க வேண்டும். சாதாரண ஒரு கயிறு தொழிலுக்கு கூட வாரியம் அமைத்திருக்கிறது தமிழக அரசு. ஆனால் பல லட்சம் முதலீடு, 5 லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் வாழ்வு வளம் இருக்கின்ற இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் நல வாரியம் அமைத்தால் அதற்கு தேவையான தீப்பெட்டிக்கு தேவையான மூலப்பொருட்களை நாங்கள் வெளி மாநிலங்களில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ தமிழக அரசின் சிட்கோ மூலமாக எளிய முறையிலே வாங்கி பலன் பெற முடியும். இன்றைக்கு கேரளாவில் இருக்கிறது என்று சொன்னால் கேரளாவிலிருந்து அங்கே பிச்சு கம்பெனிக்கு தேவையான தடிமரம் அங்கே இருந்தால் வந்தது. ஆனால் அங்கே இருக்கின்ற கேரள மாநில அரசு அங்கே இருக்கின்ற தீக்குச்சி கம்பெனிகள் வேலை பறிபோகக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக தீக்குச்சிகளைத்தான் ஏற்றுமதி செய்ய வேண்டும், தீக்குச்சி உற்பத்தி செய்யக்கூடிய தடியை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று கேரள மாநிலம் அங்கே தடை விதித்து இருக்கிறது. காரணம், அந்த பகுதியில் உள்ள தீக்குச்சி தயாரிப்பு கம்பெனிகளுக்கு வேலை பறிபோகக்கூடாது என்கின்ற காரணத்தால். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலை இன்றைக்கு படிப்படியாக மூடப்பட்டு உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலங்கள்
ஒரு நேரம் அந்த வடமாநிலங்கள் எல்லாம் தீப்பெட்டி கொள்முதல் கேந்திரமாக இருந்தது. இன்றைக்கு அவர்கள் அங்கே தீப்பெட்டி உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்டார்கள். காரணம், இப்பொழுது எந்திரமயமான தீப்பெட்டி உற்பத்தியில் சமசீதோஷ்ண நிலை தேவையில்லை. அந்த எந்திர மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட தீக்குச்சிகள் உலர்வை குச்சிகளாக வந்து பின்னர் பேக்கிங் செய்யப்பட்டு பின்னர் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வருகிறது. அங்கே கூலி கம்மி. காரணம், வடமாநிலத்தினுடைய தொழிலாளர்களுக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் இங்கே 300 ரூபாய் குறையாமல் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. எனவே மேலும் இங்கே இருந்து அங்கே கொண்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் குறைவு. எனவே வடமாநிலங்களில் தீப்பெட்டி தொழிற்சாலை பெருமளவில் வந்துவிட்டது. இதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை போலவே தமிழக அரசு இங்கே தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்படுகின்ற ஒரு தீ விபத்து ஒரு எதிர்பாராதமாக ஏற்பட்டு ஒரு தொழிலாளி இறந்துவிட்டால் அவர்களுக்கு கடந்த கால அரசு 50,000 1 லட்சம் ரூபாய் பேரச்சாவுக்கு கொடுத்து வந்தது. ஆனால் தற்போது கடந்த ஓரிரு வருடங்களாகவே இப்பொழுது இருக்கின்ற அரசு அந்த துயரச்சாவு மூலமாக மரணம் அடைகின்ற இந்த தொழிலாளி குடும்பத்துக்கு அவர்கள் உதவித்தொகை வழங்கப்படவில்லை. மேலும் அப்படி துயரச்சாவு மூலமாக மரணமடைகின்ற தொழிலாளர் குடும்பத்துக்கு அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பெண் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களை தமிழக அரசு காவல்துறை மூலமாக கைது செய்து அவமரியாதை நடத்துகின்ற செயல் குடியாத்தத்திலிருந்து கோயில்பட்டி வரை சமீபகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் தமிழக அரசு தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராகுல், இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கிட்ட கேளுங்க, இந்த தீப்பெட்டி தொழில் மேலும் நலிவடையாமல் இருப்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் அவர்கள் என்ன விதமான உதவிகளை கோரிக்கைகளை அவர்கள் விடுக்கிறார்கள்? அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீப்பெட்டி தொழில் நலிவடையாமல் இருக்கிறதுக்கு 4 விஷயம் தான். அதாவது இந்த எந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்கூடங்களில் தயாரிக்கப்படக்கூடிய தீப்பெட்டிகளை ஒன்லி எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கணும், இந்தியாவில் சந்தைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுபோக பகுதி எந்திரமயமாக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதாவது உற்பத்தி கட்டுப்பாடை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. மூணாவது இந்த ஹேண்ட்மேடு மூலமா தயார் பண்ணக்கூடிய தீப்பெட்டி தொழிற்கூடங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இன்னும் எக்ஸ்போர்ட், அதாவது இவங்க தயார் பண்ணக்கூடிய தீப்பெட்டிக்கு வெளிநாடுகளில் தென்னாப்பிரிக்கா, வளராத நாடுகள், நவீனப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு இல்லாத நாடுகளில் இன்னைக்கு வரவேற்பு இருக்கிறதாகவும், ஆனா அங்க உள்ள வெளிநாட்டு தூதரகங்களில் உள்ள வணிக பிரிவு அங்க உள்ள மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி எதுவுமே எங்களுக்கு கைட் பண்றது இல்ல. அது அந்த மாதிரி கைட் பண்ணா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது குறித்து விவரமா நம்மோட இருக்கிற தலைமுறையை தீப்பெட்டி தொழில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி உற்பத்தியாளர் ரஜீவ் அவர்களிடம் கேட்போம். ஐயா, அந்த எக்ஸ்போர்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எக்ஸ்போர்ட்ல சார், இப்ப நம்ம ஃபுல்லி மெக்கனைஸ்காரங்க மெயினா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் என்னன்னா இதுக்கு சப்போர்ட் வேண்டியது இருக்கு. மெயின் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த 15% நமக்கு இன்சென்டிவ் கொடுத்ததை ரொம்ப குறைச்சிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸோ மற்ற இதுலயோ எந்த விதமான ரிலீஃப் இல்லை. என்னோட சஜஷன் என்னன்னா அவங்க கரண்ட், ரா மெட்டீரியல்ஸ், மற்ற இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் யூனிட்டுக்குன்னா அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு இது கொடுக்கணும். நான் அதை அவங்களால ஜீரோ பண்ண சொல்ல, பட் ஒரு ரெஸ்பான்சிபிள் அமௌண்ட் கவர்மெண்ட் ஷுட் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் பிரைசஸ் ஹைலி காம்படிட்டிவ் ஆயிடுது. இப்ப எங்க மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் மார்க்கெட் பிரைசஸ் ஆர் பெட்டர் தென் எக்ஸ்போர்ட் பிரைசஸ். அந்த மாதிரி பொசிஷன் இருக்கு. ரெண்டாவது நீங்க எக்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலே இந்தியா மெயினா இருக்கு, இந்தோனேஷியா இருக்கு, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இருக்கு. பட் ஹவவர் இன்டர்நேஷனல் பையர்ஸ் பாகிஸ்தானே பங்களாதேஷே ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அங்க உள்நாட்டில் உள்ள டிஸ்டர்பன்ஸ்னால. ஸோ மெயினா இந்தோனேஷியா இருக்கு, நம்ம இந்தியா வேற இருக்கு. ஸோ அவங்க என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன செய்யறாங்க, இந்தோனேஷியா ஓகே ஹையர் கிரேடு, நம்மள ஒரு செகண்ட் கிரேட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஸோ இதுக்கு ட்ரீட் பண்ணாம நம்ம கொடுக்கறதுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நிறைய யூனிட்ஸ் இன்னும் எக்ஸ்போர்ட்ல ஏன்னா யூரோப்ல பாத்தீங்கன்னா இன்னும் மேட்சஸ் விரும்புற கண்ட்ரிஸ் நிறைய இருக்காங்க. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறைய இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற அவங்களோட தேவைகள், அவங்களோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது சிலது நம்மளால மீட் அவுட் பண்ண முடியல. இப்ப யூரோப்ல இருந்து கேட்கிற ஸ்பெசிபிகேஷன் மீட் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதை கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த வகையில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்து அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து எங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸை போய் நம்ம டேப் பண்ண நமக்கு வைடோ ஸ்கோப் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அதாவது கேமா வணக்கம். நமது ரஜி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தீப்பெட்டி தொழிலுக்கு கார்பரேட் கம்பெனிகள் தேவையில்லைங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கு. அதாவது ஐடிசி போன்ற கார்பரேட் கம்பெனிகள் இந்த தீப்பெட்டி தொழில இருந்து அவங்க வெளியேறணும். இதே மாதிரி இங்க தயார் பண்ணக்கூடிய தீப்பெட்டிகளை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துறதற்கு ஒரு வழிகாட்டுதல அரசு செய்யணும். அரசு அதுல எந்த அக்கறையும் எடுத்துக்கிறது கிடையாது. அது மாதிரி இந்தியாவில் உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் நடத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு கேமா. அதுபோக மூலப்பொருட்களுடைய தட்டுப்பாடை போக்குறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் குளோரைடு கம்பெனிகளை தமிழ்நாட்டில் நிறுவி அதுக்கு மின்சார சப்சிடி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுபோக மரக்குச்சிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரக்குச்சிகள் கேரளால இருந்து வரக்கூடிய மரக்குச்சிகளுக்கு தட்டுப்பாடு நிலவரதுனால இங்க இந்த மட்டி மர கன்றுகளை தமிழ்நாட்டில் நாகர்கோவில், திண்டுக்கல், சிறுமலை பகுதிகளில் அதிகமா நடுவதற்கு மானியம் கொடுக்கணுங்கிறது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு கேமா. அதுபோக மூணாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் பாஸ்பரஸ் சைனால இறக்குமதி பண்றாங்க. அது சிவப்பு பாஸ்பரஸா மாத்தி தான் இங்க யூஸ் பண்றாங்க. இந்த மஞ்சள் பாஸ்பரஸ் தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலை தமிழ்நாட்டில் நிறுவனங்கிறது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கேமா. இப்படி பலதரப்பட்ட மூலப்பொருட்களுடைய தட்டுப்பாடை நீக்கினால் உற்பத்தி பாதிப்பு குறை என்பதை விட முக்கியமான பிரச்சனை இருக்கக்கூடியது சந்தைப்படுத்துறது தான். இந்த சந்தைப்படுத்துறதுக்கு மத்திய அரசு நல்ல வழிகாட்டுதல்களை, நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இவர்கள் நடத்த வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்குது கேமா. சாகுல் திரு சேதுரத்னம், இப்ப அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கை சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன மத்திய மாநில அரசுகள் கிட்ட எதிர்பார்க்கறீங்க, என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க? பொதுவாக மத்திய அரசு நாங்கள் நீண்ட காலமாக கேட்கப்படும் ஒரே கோரிக்கை, பகுதி இயந்திர தொழிற்சாலைகளுக்கு தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்ற 6% மத்திய கலால் வரி நீக்கம் செய்ய வேண்டும். அதைப் போலவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தீப்பெட்டிக்கு ஊக்கத்தொகை கடந்த காலங்களிலே வழங்கப்பட்டதை போல தற்சமயம் 8% இருப்பதை 15% உயர்த்தி கொடுப்பதன் மூலமாக இந்தியாவில் மீதி இருக்கிற கம்பெனிகள் தீப்பெட்டியை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே இன்றைக்கு மாநில அரசு அந்த இந்தியன் டுபாக்கோ கார்பரேஷன் என்கின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவிலே 5 இடத்திலே தன்னுடைய உற்பத்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்து தன்னுடைய நுகர்வோர் பொருளான நல்ல பிராண்டட் சிகரெட்ஸ், அதாவது இந்தியாவிலே அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய சிகரெட்டை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துவதற்கு இந்த தீப்பெட்டியை பயன்படுத்துவதன் மூலமாகவும் அந்த தீப்பெட்டி விற்பனையை அவர்கள் அதை உள்ளே ஊடுருவி பாய்வதன் மூலமாக எங்களுடைய தீப்பெட்டியுடைய விற்பனை தேக்கம் ஏற்படுகிறது. மேலும் தற்போது தீப்பெட்டியுடைய தேவையும் குறைந்து கொண்டே வருகிறது. ஸ்மோக்கர்ஸ் குறைவு. அதே போல இன்றைக்கு வீடுகளிலே சிகரெட் லைட்டர் என்கின்ற ஒரு எளிய ஒரு சாதனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக தீப்பெட்டியுடைய விற்பனையும் குறைந்து கொண்டு வருகிறது. எனவே மத்திய அரசு அந்த இந்தியன் டுபாக்கோ கார்பரேஷன் என்கின்ற பன்னாட்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும். காரணம், அதை தடை செய்வதன் மூலமாக பல பகுதி தொழிற்சாலைகளுடைய தீப்பெட்டி உற்பத்தி சந்தைகளை விற்க முடியும். அதை போலவே மாநில அரசு எங்களுக்கு ஒரு தொழில்நல வாரியம் அமைக்க வேண்டும். சிட்கோ மூலமாக அட்டை, குச்சி, மெழுகு, குளோரைட், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்களை அதை சிட்கோ மூலமாக விற்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுபோன்ற ஒரு 4-5 கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இந்த தீப்பெட்டி தொழில் தென் மாவட்டங்களிலே வளம் வரும். இல்லையே இதுவும் ஒரு புராதன சின்னம் போல வருகின்ற காலங்களிலே தீப்பெட்டியை எப்போதாவது பார்க்க முடியும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. 90% பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் தீப்பெட்டி தொழில். சிறு முதலீட்டாளர்கள் இன்றைக்கு பகுதி இயந்திர தொழிலிலே அந்த ஈடுபடுத்துவதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அப்கிரேடாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தொழிலை வளம் பெற இந்த மத்திய மாநில அரசு இணைந்து பாடுபட வேண்டும் என்று தங்கள் செய்தி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழகத்தில் லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டு வரும் இந்த தீப்பெட்டி தொழிலில் தீப்பெட்டி தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதில் முக்கியமானதாக பகுதி நேர இயந்திர தீப்பெட்டி மற்றும் முழு நேர இயந்திர தீப்பெட்டி ஆகியவற்றிற்கு அளிக்கப்படும் கலால் வரியை குறைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் மூலப்பொருட்கள் விலையேற்றத்தை தடுக்க வேண்டுமானால் சிட்கோ மூலம் மூலப்பொருட்களை தொழிலாளர்களுக்கு விநியோகிக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஊக்கத்தொகை 8% தற்பொழுது 15% உயர்த்தி தர வேண்டும். இந்த தீப்பெட்டி தொழிலில் தனியார் நிறுவனங்களை உள்ளே விடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த தீப்பெட்டி தொழிலுக்கென தனி நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அதற்குட்பட்டு ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு விதிமுறைகளை மீறாமல் செயல்பட முடியும் என்கின்ற கோரிக்கை இவர்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் மஞ்சள் பாஸ்பரஸை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தமிழகத்தில் இல்லை. அந்த தொழிற்சாலையை தமிழகத்தில் ஏற்படுத்தி தந்தால் இந்த தொழில் மேலும் வளர்ச்சியடையும் என்கின்ற குரலும் இருக்கிறது. மேலும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிறைவேற்றி தந்தால் மட்டுமே இந்த தீப்பெட்டி தொழில் மேலும் நலிவடையாமல் வளர்ச்சி பாதையில் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது.
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சேதுரத்னம் அவர்களுக்கும் களத்திலிருந்து பங்கேற்ற எமது விருதுநகர் செய்தியாளர் சாகுல் அமீத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தகர் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.